ஆட்சியில் பங்கு வேண்டும் என திமுகவிடம் கேட்டதும் இல்லை, இனிமேலும் கேட்க மாட்டோம் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா, எம்ஜிஆருடன் தாவேக தலைவர் விஜயை ஒப்பிடுவது சரியா உள்ளிட்ட கேள்விகளுக்கு வைகோ அளித்த பதில்களை புதிய தலைமுறையின் வணக்கம் தலைவர் பகுதியில் பார்க்கலாம். எங்களுக்கு இவ்வளவு இடம் வேணும், ஆட்சியிலே பங்கு வேணும், தனிப்பெரும்பான்மை வெற்றி பெற்று திராவிட மாடல் ஆட்சியை மற்றவையெல்லாம் இதற்கு முன்னால் எதிர்கொள்ள முடியாது. அது காங்கிரஸ்காரங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் எழுப்பலாம். சார் வணக்கம். நீங்க எதுல இருந்தாலும் உறுதியா இருக்கக்கூடிய ஆள், எந்த கூட்டம் இருந்தாலும், அதாவது திமுக கூட்டத்தில் சில கட்சிகள் சில தேர்தல் உடன்பாடுகளை சில இதெல்லாம் வைக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு உறுதியா சொல்றீங்க. இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியிலே இருக்கக்கூடிய, அதில் அங்கம் வகிக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திமுக கழகம் மீண்டும் மகத்தான தனிப்பெரும்பான்மை வெற்றி பெற்று திராவிட மாடல் ஆட்சியை சகோதரர் தளபதி ஸ்டாலின் தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை சொல்லி வருகிறோம். நாங்கள் இடைப்பட்ட காலத்தில் எந்த காலத்திலும் அரசை விமர்சித்ததும் கிடையாது. எங்களுக்கு இவ்வளவு இடம் வேணும், ஆட்சியிலே பங்கு வேணும் என்றெல்லாம் மற்றவர்கள் உரிமை சொல்லட்டும், அதை நான் விமர்சிக்கவில்லை. ஆனால் நாங்கள் அப்படி சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டோம். திமுக கூட்டணி தான் ஆரம்பத்திலிருந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியா இருந்தது. இப்ப கூட காங்கிரஸ் இருக்காங்களா இல்லையா, வர்றாங்களா இல்லையா, இழுபறி இருக்கு. அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? அது காங்கிரஸ்காரங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். இருந்தாலும் நீங்க அந்த கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர், நீங்க ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிதொரு கட்சியை பற்றி நான் ஒரு வார்த்தை விமர்சிப்பதில்லை. இந்த கூட்டணி வலுவா இருக்குமா? நீங்க மீண்டும் தளபதி ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அமையும் சொல்றீங்க. கூட்டணி பழைய கூட்டணியில் என்ன அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும், அதுக்காக கேட்கிறேன். இப்பயே திமுக கூட்டணி தான் வலுவான கூட்டணி, மற்றவையெல்லாம் இதற்கு முன்னால் எதிர்கொள்ள முடியாது மற்ற கூட்டணிகள், மற்ற கட்சிகள். ஆனா அவர்கள் உரிமை போட்டி போட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த போட்டியில அவங்க ஜெயிக்க முடியாது. 72ல எம்ஜிஆர் மாற்றத்தை கொண்டு வந்தாரு, ஒரு அரசு கட்சி துவங்கினாரு மாதிரி விஜய சொல்றாங்க. இப்ப அது எப்படி இருக்குன்னு பாக்க, நடிகர் விஜயுடைய தாவேக கட்சியுடைய மாமனிதர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு யாரையும் ஒப்பிட நான் தயாராக இல்லை.